ரூபாய் கூட கொடுக்கவில்லை. குஜராத் அல்லது வட இந்திய மாநிலங்களில் ஏதேனும் இயற்கை பேரிடர் ஏற்பட்டால் அதை அவசரமாக ஆய்வு செய்து சில நாட்களில் அவசர நிதியை ஒப்படைக்கிறார். திமுக ஆட்சியில் மக்கள் தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி சுகாதாரத்துறையில் புரட்சியை ஏற்படுத்தியது. அறிவித்த 2 ஆண்டுகளில் கிண்டியில் 1000 படுக்கைகள் கொண்ட கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை திமுக அரசு திறந்து வைத்தது. ஆனால் பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டில் இருந்து வட இந்திய மாநிலங்களுக்கு சுகாதார நிதியை திருப்பிவிட விரும்புகிறது. எனவே சிறந்த சுகாதார உள்கட்டமைப்பை கொண்ட தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்தது. அரசு மருத்துவமனைகளின் எண்ணிக்கையை குறைக்க நினைக்கும் வேறு எந்த அரசும் இந்த உலகத்தில் உள்ளதா? ரயில் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மதுரை மற்றும் கோவை போன்ற தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு கூட கடும் போராட்டங்களுக்கு பின்னரே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் கடந்த 100 ஆண்டுகளாக திராவிட இயக்கம் நீதி கட்சி காலத்திலிருந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி சமூகத்தினருக்கு 69% இடஒதுக்கீடு அளித்து சமூக நீதியை நிலைநாட்டியது. முன்னாள் பிரதமர் VP சிங்கின் அரசாங்கத்தை ஆதரித்த மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவரான கலைஞர் மத்திய அரசு வேலைகள், கல்வியில் ஓபிசி இடஒதுக்கீடு வழங்க மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தார். RSS, BJP